ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சேலரி ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சேலரி ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோடைய பேசிக் பே, பிஎஃப், நெட் பே இதெல்லாம் கேல்குலேஷன்ஸோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வரேன், மேலே ஐ பட்டன்லேயே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலரி ஷீட்டு ஒர்க்கிங் டேஸை வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கம்பெனி எம்ப்ளாயிஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஐடி நம்பரு, எம்ப்ளாயோட ஐடி நம்பரு, நேமு, நெக்ஸ்ட்டு பேசிக் சேலரி, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒர்க்கிங் டேஸ் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு என்ன 28 டேஸ் தான் வந்திருப்பாங்க, ஆனால் 29 போட்டிருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி இங்கே ஒர்க்கிங் டேஸ் இங்கே ரைட் பண்ணியிருப்பாங்கன்னா, பெய்டு லீவ், அன்பெய்டு லீவ் இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க்கிங் டேஸே கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு 28 டேஸ் தான் வந்திருப்பாங்க, ஆனால் 29 போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎல் லீவ்லாம் எடுக்கிறாங்களே, இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அதுவும் பெய்டு லீவில் தான் வரும். ஸோ அதனால் அங்கே 29 டேஸ்ன்னு வந்துடுறது. அது ஒரு சிலருக்கு ஓவர் டைமை பேஸ் பண்ணி இங்கே ஒர்க்கிங் டேஸ் அதிகமாகும். அதை போல் இங்கே அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க்கிங் டேஸே கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஒர்க்கிங் டேஸோடைய அமௌண்ட், அதாவது டோட்டல் சேலரி உங்களுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் எவ்வளவு அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் பேசிக் சேலரின்னு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு செல்லில் 15,000 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை டைப் பண்ணிக்கோங்க, ஆஸ்ட்ரிக் சிம்பிளை. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டேஸ் ஃபஸ்ட்டு செல்லில் 22ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் டைப் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை, அதாவது ஸ்லாஷ் சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு, இப்போ இது எந்த மந்த்துக்குரிய சேலரி ஷீட்னா, நவம்பர் மந்த்துக்குரிய சேலரி ஷீட். ஸோ அதில் எத்தனை டேஸ் இருக்கும், 30 டேஸ் தான் இருக்கும். ஸோ 13 டைப் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒர்க்கிங் டேஸோடைய அமௌண்ட் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு டிஸ்பிளே ஆகுது. அதாவது இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு பேசிக் சேலரி அடுத்த ஒர்க்கிங் டேஸ், இது ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடட் பை அந்த மந்த்தோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மந்த்துக்கு இருக்குதோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிக்க என்டர் கொடுத்தீங்கன்னா அதோடைய அமௌண்ட், ஒர்க்கிங் டேஸ் அமௌண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த ஆன்சரை அந்த செல்லை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா செல்ஸ், எல்லா எம்ப்ளாயிஸோடைய அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நமக்கு எல்லா அமௌண்ட்டும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் என்ன ஒரு மிஸ்டேக்னா, டெசிமல் நம்பரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை எல்லாமே ரவுண்டு பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா, அதே ஃபஸ்ட்டு செல்லில் அதே ஃபார்முலாவோட நான் சொல்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவாக டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ரவுண்ட், ROUND இதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த 13 இருக்குல்ல, அது பக்கத்தில் சமா. இப்போ நமக்கு எந்த ஒரு டெசிமல் நம்பருமே தேவையில்லை. ஸோ 0ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த செல்லை அதே போல் கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் நமக்கு ரவுண்ட் பண்ணி டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் சேலரி ஷீட்லாம் ஒர்க்கிங் டேஸை பேஸ் பண்ணி இப்படி ஒர்க்கிங் அமௌண்ட் சேலரி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவர் டைம் பேஸ் பண்ணி எப்படி அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்றத இதோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வீடியோஸும் குக்கிங் ஜோஃபினா இங்கிலீஷ் நாலேஜ்னு வேற ஒரு சேனலும் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அந்த சேனலுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனல் விசிட் பண்ணிக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.